காற்றுடன் கூடிய அடை மழையால் மரங்கள் சாலையில் சாய்ந்து விழுந்துள்ள நிலையில் அவற்றை சீரமைக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், இப்போ இந்த மரம் விழுந்ததுனால யாருக்கேனும் பாதிப்பு இருக்கா? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு? இந்த ஒரு ராட்சச மரம் ஏறத்தால ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஒரு மரம் வந்து வேரோட சாய்ந்து அந்த மரத்தை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் மாநகராட்சி ஊழியர்கள். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு முன்பாக இந்த மரமானது வேரோட சாய்ந்து இருக்கிறது. அந்த சாய்ந்த மரம் ஒரு கீழே, அந்த மரத்துக்கு கீழே வைக்கப்பட்டிருந்த கார் மீது விழுந்திருக்கிறது. காரில் யாரும் இல்லாததால் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத அளவில் அந்த கார் மட்டுமே சேதமடைந்தது. தற்போது இந்த மரம் முழுவதுமாக வெட்டி எடுக்கப்பட்டு அது வாகனத்தில் ஏற்றப்பட்டு இந்த போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியில மாநகராட்சி ஊழியர்கள் அவர்களுக்கு ஏதுவாக இந்த மரங்கள் அனைத்தையும் வெட்டி இங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3-4 வண்டியில வந்து இந்த மரங்கள் வந்து எடுத்துட்டு போறதையும் பார்க்க முடியுது. மாநகராட்சி ஊழியர்கள் சொல்வது ஒண்ணுதான், இது வந்து விழுந்த அடுத்த நொடியே நாங்கள் வந்து இதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கான பணிகளை ஈடுபட்டுட்டோம் அப்படின்றது சொல்றாங்க. அமைச்சர்கள் குடியிருப்பு, அதே போல ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கக்கூடிய ஏரியான்றதுனால ரொம்ப முக்கியமான நபர்கள், அதே போல் அடையாரையும் சென்னை தேனாம்பேட்டை ஆழ்வார்பேட்டையை இணைக்கக்கூடிய பகுதியிலையும் இந்த போக்குவரத்தானது இந்த சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏனைய சாலை வழியாக வண்டிக வாகனங்கள் திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த மரம் விழுந்ததில் அருகில் இருக்க கோயில் மீதும் அந்த மரம் சாய்ந்திருக்கிறது. ஒரு சிறிய விநாயகர் கோயில் இருக்கு, அந்த கோயில் மேலேயும் இந்த மரம் சாய்ந்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அடுத்த ஒரு 10 நிமிடங்களில் இந்த முழுவதுமாக இந்த மரங்கள் அனைத்தும் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு போக்குவரத்துக்காக இந்த வழியானது சீர் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏராளமானோர் இந்த பணியில, கிட்டத்தட்ட 15 to 20 ஊழியர்கள் இந்த பணியில வந்து ஈடுபட்டு இந்த மரம் அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க. மழை சற்று குறைந்திருக்கிறது, ஆனால் நாளை காலை வரை விட்டு மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பல இடங்களில் காற்றுடன் கனமழை இருந்து வருவதே இதன் காரணமாக இந்த மரம் சாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் யாரும் மரத்திற்கு கீழ் விட வேண்டாம், அதே மரத்திற்கு கீழ் மழை பெய்யும் தருணங்களில் நிற்க வேண்டாம் என்பது தொடர்ச்சியாக நாமும் வலியுறுத்தி வருகிறோம். சுபாஷ், இப்போ அந்த பகுதிகளில் எங்கேயாவது தண்ணீர் தேக்கம் அப்படிங்கறத பார்க்க முடிகிறதா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி விட்டு மழை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால மாநகராட்சி ஊழியர்கள் எப்படி, எந்த பகுதியில தயார் நிலையில இருக்கிறாங்க? சென்னை மாநகரம் முழுவதுமாக இருக்கக்கூடிய இந்த 200 வார்டில் எங்க மரம் விழுகுதோ, எங்கே தண்ணீர் தேங்குகிறதோ, உடனடியாக ஏற்கனவே ஒரு 110 இடங்களை வந்து தாழ்வான பகுதியாக கண்டறிஞ்சு அந்த இடங்கள்ல இருந்து மோட்டார் ஹைட்ரா பம்ப்ஸை வச்சு தண்ணியை வெளியேற்றக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. நகருடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய தியாகராயர் நகர், அதே போல தேனாம்பேட்டை ஆகிய ஒரு சில இடங்கள்ல மட்டும் தண்ணீர் ஓரளவுக்கு தேங்கி இருக்கு. மழை விட்ட உடனேயே அந்த தண்ணீர் போய்விடுது. மீண்டும் கனமழை வரும் பட்சத்தில் அதை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை நாங்கள் இறங்குவோன்றது மாநகராட்சி சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு பேட்டி அளித்த மேயர் பிரியாவும் அதை தான் சொல்லியிருக்கிறார். உடனடியாக தண்ணீர் எங்கெல்லாம் தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு என்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போது இருக்கக்கூடிய நிலை. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிகள் எல்லாம் இருக்கிறதுனால முன்கூட்டியே ஒரு சில பள்ளிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. வெளியே வரக்கூடியவங்க பெற்றோர்கள், மாணவர்கள், குழந்தைகளை பத்திரமாக அழைத்து செல்ல வேண்டும் என்ற அறிவுரையும் அரசு தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. நன்றி சுபாஷ், தற்போதைய தகவல்களுக்காக.